கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன். நான் ஒளிபிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன். சங்கீதம் 139:15. உண்மையான பரிசுத்தவான்களை ஒளிபிடத்தில் வைத்து உருவாக்கவே தேவன் இன்னும் விரும்புகிறார். உலகம் பெரிய பரிசுத்தவான்கள் என்று கணித்த சிலர் நரக குழியில் இருப்பதையும், உலகத்தால் அசட்டை பண்ணப்பட்டு புறக்கணித்து தள்ளப்பட்ட வேறு சிலரோ மிக மேன்மையான பரிசுத்தவான்களாக நித்தியத்தில் இருப்பதையும் காண்பது ஒரு நாள் நம் அனைவரையும் மெய்யாகவே வியப்பில் ஆழ்த்துவதாயும் அதிர்ச்சிக்குள்ளாக்குவதாயும் இருக்கப் போகிறது. தம்முடைய பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் மறைந்து ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கொலோசியர் 3:3. 91ஆம் சங்கீதத்தில் உன்னதமான குறிப்பிடப்பட்டுள்ள மகிமையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்களுக்கே உரியதாகும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கும் பரிசுத்தவான்கள் இரகசிய பாவங்களை வெறுத்து விடுவார்கள். இந்த பாவ உலகத்தின் வசீகரங்களையும் மகிமையையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கும் ஒரு ஜீவியம் செய்வதென்பது எவ்வளவு ஆச்சரியப்பட்ட ஒன்றாகும். விரிவாக்கப்பட்ட ஆங்கில வேதாகமம் மேற்காணும் வசனத்தை இவ்விதமாக கூறுகிறது: நான் பூமியின் ஆழங்களில் இருளும் மர்மமும் நிறைந்த மண்டலத்தில் நுட்பமாக விசித்திர வினோதமாய் பல்வேறு வண்ண நிறங்களால் சித்திர தையல் வேலைப்பாடு செய்யப்பட்டது போல உருவாக்கப்பட்டேன். பல்வேறு அழகான நிறங்களுள்ள அல்லது பூரணங்களை உடைய மேன்மை வாய்ந்ததொரு பரிசுத்தவானாக உன்னை உருவாக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருப்பாராயின், அவர் உன்னை பூமியின் தாழ்விடங்களுக்கு அல்லது கர்த்தராகிய இயேசு தாமே செல்ல வேண்டியதாயிருந்ததான அடிமட்டத்திற்கு தாழ்த்தப்படும் சூழ்நிலைகளின் ஊடாக செல்லக்கூடும். சில காலத்துக்காகிலும் காரியங்கள் உனக்கு மர்மமாக தோன்றும் வகையில் கர்த்தர் உன்னை அப்படிப்பட்ட இருளான பகுதியின் ஊடாகவோ அல்லது கால கட்டங்களின் ஊடாகவோ எடுத்து செல்லக்கூடும். இவையெல்லாம் மகிமையின் மாளிகையின் அஸ்திபாரங்களே ஆகும். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல இரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்குவேன். ஏசாயா 54:11. அன்பான தேவ பிள்ளையே, தேவ கிருபையினால் தேவனுக்குள் மறைந்திருந்து எல்லாவிதமான இருளான சிறுமைப்படுத்தப்படுகிற பாதையின் ஊடாகவும் நாம் கடந்து சென்ற பின் முடிவாக நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். சங்கீதம் 139:14 என்று வியந்து கூறத்தக்கவர்களாய் இருப்போம். ஆமேன்.